மீன ராசிக்காரர்கள், ஹாய் எவ்ரிஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் டாரோ இன் தமிழ். மீன ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஜான்வரியில் நல்ல ஒரு பிளானிங் இருக்கும். சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கோ அப்ராட் போகிறதுக்கோ சம்வாட் நீங்கள் பிளானிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி எல்லா சோர்ஸும் உங்கள் கையில் இருக்குது. அவருடைய கையில் பார்த்திங்கன்னா உலக உருண்டே இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும், எது எப்படி பண்ணணும் எல்லாமே தெரியும். ஆனாலும் நீங்கள் சில விஷயங்களை பிளான் பண்ணுவீங்க அப்படின்றதும் தெரியுது. கரியர் ரிலேட்டடாக இருக்கலாம், லவ் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா 1% இஸ் பிளானிங். சரியா? எதுக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரிலேஷன்ஷிப்பில் அதுக்கான ஒரு பிளானிங் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. அண்டு பிப்ரவரியில் ரொம்ப ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. எகெயின் அந்த பிளானிங் பிப்ரவரி வரை தொடருது அப்படின்னு தான் தெரியுது. என்ன ஸ்டெப் எடுக்கன்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்தில் மேபி இமோஷ்னலாக சம்வாட் டிஸ்டர்பாக இருக்கலாம். அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அதை விடவும் முடியல, அதில் நோக்கி ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு நிலை. ஸோ மொத்தத்தில் ரொம்ப டீப்லி யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ, ரைட்? உங்கள் சுச்சுவேஷனில் லவ் எனக்கு அப்படிலாம் இல்லை, நான் சிங்கிள் அப்படின்னா நீங்கள் உங்கள் சூழ்நிலையில் என்ன டெசிஷன் எடுக்க முடியாமல், ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ரொம்ப யோசனையில் இருப்பீங்க. சில பேருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கிடைக்கும், ஓகேவா? இந்த இருளை போக்கி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் மூலமாக உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. அண்டு மார்ச்சில் பார்த்திங்கன்னா நியூ ப்ரப்போசல் வரும். மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்ச்சில் சில பேருக்கு மேரேஜ் நடக்கும். ஸோ வீட்டில் ஒரு செலப்ரேஷன் இருக்கும். நல்ல விஷயங்கள், குட் நியூஸ், ஒரு கொண்டாட்டம், புது தொடக்கம், அது எல்லாமே பார்க்க முடியுது. ஈவன் நீங்கள் ஒரு வீடு வாங்கி பால் காய்ச்சலாம், வீடு கட்டலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி மார்ச்சில் நிறையா ஒரு ஹாப்பியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. அண்டு நெக்ஸ்ட்டு மந்த்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே கண்டிப்பாக ஒரு பேபி கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, ரைட்? வெரி நைஸ். அண்ட் உங்களோட இன்ட்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்புறம் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஏதாவது படிப்பீங்க சில பேர் இல்லை டேரட் கற்றுக்கலாம், இல்லை அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம். அண்டு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, உங்களோட ஸ்டேட்டஸ் நல்லா எல்லாருக்கும் தெரிய வரும், அட்ராக்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே, அண்டு ஹெல்த் ரிலேட்டடாக நீங்கள் நல்ல ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துக்கலாம். மெயினாக மாதுளம்பழம் இதெல்லாம் சாப்பிடலாம். ஓகே, சில விஷயங்களை நீங்கள் மறைச்சி தான் வைக்கணும். ஐ மீன் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டேயும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் சீக்ரெட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. சம் சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரைட்? அதுதான் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஆப்ஷன் இருக்கலாம். அதில் எதை டெசிஷன் எடுக்க அப்படின்னு தெரியாது, ஒரு கன்ஃபியூஷன் அதனால் ஏற்படும். ஓகே, டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். உங்கள் மேரேஜ் ரிலேட்டடாகவோ கரியர் ரிலேட்டடாகவோ சம்வாட் எமோஷ்னலாக, அதாவது டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருப்பீங்க. இல்லை உங்கள் பர்சன் எமோஷ்னலி டிட்டாச்சாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது மே மந்தில். ஆனால் ஜூனில் அவங்கள்ட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வெளிப்படும். சரியா? உங்களை நோக்கி வருவாங்க, ஒரு கமிட்மெண்ட் தருவாங்க அப்படின்னும் பார்க்க முடியுது.
இருந்தாலும் ஜூலை, ஆகஸ்ட்லலாம் உங்களுக்கு குழப்பம் ஏற்படுது. இது என்னதான் முடிவு அப்படின்னு. பிகாஸ் சில பேருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? 2, 3, 3 4 ஆப்ஷன்ஸ் கூட இருக்கலாம். ஓகே. அதனால் என்ன டெசிஷன் எடுக்கன்னு தெரில அப்படி இருக்கும். சாய்ஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு குழப்பமான மனநிலை. எந்த பாதையில் போகிறது அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் ஜூலை, ஆகஸ்டில். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அமைதியாக இருந்துருங்க. ஒரு ஆகஸ்ட் மந்த் வரையும் பொறுமையாக இருந்துறது நல்லது. ஜூலை, ஆகஸ்ட் 2 மாதத்துலேயும் வந்து பொறுமையாக இருந்துறது நல்லது. குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி டைம்லலாம் இதை நம்ம பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஜூன்லலாம் நீங்கள் ஏதோ ஒன்று வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அண்ட் செப்டம்பரில் நீங்கள் ஆகஸ்ட்டில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கீங்க, எந்த பாதை சூஸ் பண்ண தெரில அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கான பாதை தெரியும். ஒரு குட் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வரும். சில பேர் உங்கள் பர்சனுக்கு வந்து சாய்ஸஸ் இருக்கலாம் மேபி உங்களுக்கு, இல்லை உங்கள் பர்சனுக்கு. அப்போது உங்களுக்கு எந்த பாதை சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்ட இருந்தே உங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். ஸோ செப்டம்பரில் வந்து நீங்கள் எனர்ஜெட்டிக்காக சில விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படின்றதும் தெரியுது. இல்லை உங்கள் பர்சன் வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, பண்ணலாமா அப்படின்னும் யோசிப்பாங்க. இல்லை உங்கள்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். அண்ட் அக்டோபரில் எகெயின் ஹேங்மேன், இல்லை கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ ஐ திங்க் இந்த இயர் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு சில பேருக்கு மேரேஜ் ரிலேட்டடாகவே வந்து கன்ஃபியூஷன் வர்றது, டெசிஷன் எடுக்க முடியாமல் போகிறது. அண்ட் நிறைய பேர் வரலாம், ஆப்ஷன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகாமல் ஒரு கன்ஃபியூஷன். சில பேருக்கு இந்த மாதிரி போகலாம். ஆனால் டிசம்பரில் வந்து மேரேஜ் ஆகிடுது. ஓகேவா? ஸோ நவம்பர்லேயே வந்து உங்களுக்கான பர்சன் உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. உங்களுக்கான ஆஃபர் உங்களுக்கு வருது. அண்டு டிசம்பரில் நீங்கள் லைஃப் செட்டில் ஆகுறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஃபேமிலியாக ஹாப்பியாக ஒரு மொமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் சில பேருக்கு ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்கும். அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்க முடியுது நிறையா. ஸோ ஒரு கமிட்டட் லைஃப் வந்து ஏற்படும். இந்த எண்ட் ஆஃப் த இயர் உங்களுக்கு வந்து மேரேஜுக்கு இருக்கும். ஒரு ஃபேமிலியாக வந்து இருப்பீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஆல்ரெடி நீங்கள் மேரிட் பீப்புள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது நிறையா. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க, ஓகே, அதுக்கான ஆக்ஷனை வந்து நீங்கள் எடுக்கணும். அக்டோபரில் வந்து கொஞ்சம் எல்லாமே டிலே ஆகிற மாதிரி இருக்கலாம். பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணலாம். ஏதோ ஸ்டெப் எடுக்க முடியாமல் குழப்பம் ஏற்படலாம். ஈவன் அவங்க பர்சனுமே சில பேருக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் அவங்க நவம்பரில் வந்து கண்டிப்பாக உங்களை நோக்கி வந்து லவ் ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் டிசம்பரில் வந்து அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து போகும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே. ஸோ சில பேர் கரியர் ரிலேட்டடாக நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவீங்க. லீடர்ஷிப் ரோல் வந்து அமையும் உங்களுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லீடராக இருந்தால் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறது அப்படியே ஒரு சின்ன வயசு பையன் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. என்ன தான் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட்டு டிலே ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனால் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஓகே. ஸோ என்ன டெசிஷன் எடுக்கன்னு தெரில, பிளானு ஆக்ஷன் எடுக்க தெரில, குழப்பம், டெசிஷன் எடுக்க முடில, அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்குது, டிலே ஆகுது. ஆனால் இந்த லாஸ்ட்டு 2 months வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் மீன ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்குறோம். ஸ்டார்டிங்கில் மீனம் தானே சொன்னேன், ஐ திங்க் ஸோ.
ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு 2025க்கான விஷயங்கள் இதுதான்னு பார்க்குறோம். ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. பொறுமையாக கடைப்பிடிங்க. 11 2 தடவை பார்த்தாச்சு. 4 ஆஃப் வான்ஸ் 2 டைம்ஸ் வந்துருச்சு. சில பேருக்கு உங்கள் கனெக்ஷன் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உண்மையாக நடந்துக்கோங்க, உண்மையை மட்டும் பேசுங்க, ஓகேவா? ஸோ உங்களுடைய நிலைமை வந்து சரியாகும். உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கும், ரீயூனியன் இருக்கும். ஆனால் பொறுமை தேவை. உங்கள் பர்சனே வந்து ஏதோ பொறுமையாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் இல்லை உங்கள் பர்சன் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். ஒருத்தர் வந்து அவங்க ரொம்ப இன்னொரு பர்சன் பொறுமையாக இருக்க ஒருத்தருக்கு போராட்டமாக இருக்குது, என்ன தான் நடக்குதுன்னு புரியலையேன்னு. பட் அது வந்து சக்ஸஸ் ஆகும், ஓகேவா? ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு செலிப்ரேஷன் இருக்கும், ரீயூனியன் இருக்கும். பொறுமைக்கான ரிசல்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் பார்க்க முடியுது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும், ஓகேவா? மீனராசிகர்களுக்கு அது ஸ்ட்ராங்காக தெரியுது ஹை பிரிஸ்டஸ் ஏஸ் ஆஃப் வான்ஸில். ஸோ அந்த உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களை பொறுமையாக இருக்க சொன்னால் பொறுமையாகவே இருங்க, ஓகேவா? அது உங்களுக்கு வந்து சக்ஸஸை தேடி கொடுக்கும். இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.